ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வணக்கம். 27/8/2026 ஆகஸ்ட் மாதத்தில் வியாழக்கிழமை ஸ்ரீ பராபூரிடத்திலே ஆவணி மாதத்தின் 10ஆம் நாள். தட்சிணாயன புண்ணிய காலத்திலே வருஷ ருது என்கிற கார்காலத்திலே மழைக்காலத்திலே சிம்ம மாதத்திலே இருக்கிறோம். சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறை பௌர்ணமியாக இன்றைக்கு உள்ளது. சதுர்த்ததி திதி காலையில் 9:53 வரைக்கும் இருக்கும். பின்பு பௌர்ணமி. இன்றைக்கி நாள் முழுக்கவே திருவோண நட்சத்திரம் காலையில் 2:20 முடிஞ்சு அவிட்ட நட்சத்திரமாக மாறிவிடும். இன்றைக்கி ஆவணி அவிட்டம்னு யஜு உபகர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பூணூல் போட்டுக்கிற நாள். இன்றைய நாளிலே புதிய பூணலை போட்டு வேதங்கள் கற்பிப்பதற்கான ஆரம்பத்தை கொடுக்கக்கூடிய ரிஷிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஆவணி அவிட்டம். சுவாமி மலையில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு தங்க கவசமும் வைரவேலும் அப்படிங்கிற தரிசனம் உண்டு. இன்றைக்கி காலையில் நல்ல நேரம் 10:45 11:45 வரை, மாலை வேளையிலே 6:30 7:30 வரை, ராகு காலம் 1:30 9:10 குளிகை நேரம், 6:07 யமகண்டம். சூலம் தெற்கு தைலம் பரிகாரம். சூரியன் 3 நாழிகை 44 வினாழிகள் இருக்கக்கூடிய சிம்ம ராசி. 6:04 சூரியனின் உதயம். கடக ராசிக்குள்ளரே பூச நட்சத்திரத்திலே சந்திராஷ்டமம். கோச்சாரத்தின்படி சூரியன் புதன் கேது மூவரும் சிம்ம ராசியிலே சூரியன் உச்சம் ஆட்சி பெற்று, சுக்கிரன் நீச்சம் பெற்று கன்னிராசியிலும், ராகு பகவான் கும்பராசியிலும், வக்கரபதி பெற்று மீனராசியிலே சனியும், செவ்வாய் மிதுன ராசியிலும், உச்சம் பெற்ற குருவாக கடகராசியிலும் இன்றைய நாளில் கோள்களின் அரங்கம். இதை பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் பலனை நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. மனசில் ரொம்ப தைரியம் உண்டு. 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துக்குள்ளர சந்திரன் பயணம் செய்கிறார். 10லேருந்து 11 போகிறது அப்படிங்கிறது எதையும் தாங்கும் இதயம். உங்கள் ராசிநாதனான செவ்வாயின் சாரத்திலேயே போகிறார். அதனால் வெற்றி நிச்சயம். செய்கிற காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க இருக்கிறது. பௌர்ணமி மனதே இனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். இன்னைக்கு ஆவணி அவிட்டம். ரிஷிகளுக்கு நன்றிகளை தெரிவிக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளிலே குருவை வந்தனம் செய்வது, குரு வணக்கம் பண்ணுறதே ரொம்ப நல்லது. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை வழிபடுவதனாலே வெற்றியும் இன்றைக்கு உண்டு. 3 9 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கு பயனுள்ளதாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைய நாளில் அவிட்ட நட்சத்திரத்திலே சந்திர பகவான் பயணம் செய்வதும், உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாயினால் பார்க்கப்படுவதும் மனதிலே பலவிதமான தெளிவான எண்ணங்களை குடும்பத்திலே வர வைக்கும். குரு 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த துயரங்கள், மனதிலே குழப்பங்கள், வேலையிலே அப்படி கட்டி போட்ட மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள், இது எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மனசு ஏங்கி தவிக்கக்கூடிய இந்த நாள். அதுக்கான சொல்யூஷனை கிடைக்க கொஞ்சம் ட்ரை பண்ணும். 2 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் குருவை சரணடைவதும் இன்றைய நாளில் சிறந்ததாக அமையும். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இன்பமயமான நாள், வெற்றிக்கான நாள், திறன்பட காரியங்களை செய்யக்கூடிய நாள் அப்படின்னு இன்றைக்கி எடுத்துக்கலாம்.
பூர்வ புண்ணியஸ்தானத்திலே செவ்வாயின் சாரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் போகிறார். அவிட்ட நட்சத்திரத்தில் போவார். காரியங்களில் தடைகள் இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க, அதனால் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இன்றைக்கி எதையுமே தைரியமாக சந்தோஷமாக செய்யக்கூடிய நாளாக அமைகிறது. சதுர்த்ததி திதி அப்படிங்கிறது காலையில் இருக்குது, 2:20 வரைக்கும் இருக்கும். அதுக்கு பின்னாடி பௌர்ணமி திதி வர்றதுனால வெற்றிகளை அழகாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். இந்த நாளில் குருவை வழிபடுவது சிறந்தது. 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நன்மையை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய இந்த நாளிலே அவிட்ட நட்சத்திரத்தின் சாரத்திலே சந்திரன் பயணம் செய்வதனாலும் குருவினால் பார்க்கப்படுவதனாலும் சூரியனால் பார்க்கப்படுவதனாலும் அதிகப்படியான வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, புதிய முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, படிப்படியாக நல்ல கற்பித்தலுடன் வளரக்கூடிய மனநிலை, அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் சந்தோஷமாக இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்மைகள் பல உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட தேவதை குரு. வழிபடக்கூடிய இந்த குருவுக்கு 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலிருந்து பார்வையை சந்திரன் மேலே வைத்து கொள்ளக்கூடிய இந்த நாள் அவிட்ட நட்சத்திரமாக அமைவதனாலே உங்களுக்கு லாபத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைவான அமைதியான தெளிவான சிந்தனைகளை அதிகப்படுத்தக்கூடிய இந்த நாளிலே நீங்கள் வெற்றியின் இலக்கை எளிதாக அடைந்து விடலாம். மனதிலே நிம்மதி, ஆசையின் வளர்ச்சி, முன்னேற்றத்திற்கான வழிநிலை, இது எல்லாமே இன்றைக்கு இருக்குது. அதனால் தைரியமாக எல்லா காரியமும் பண்ணுங்கள். 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் குருவை வணங்குவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். அவிட்ட நட்சத்திரத்திலே சந்திரன் பயணம் செய்கிறார். லாபத்தை கொடுக்கக்கூடிய பாதகாதிபதியான இந்த சந்திரனின் செய்கை உங்களுடைய ராசியின் 4ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்திலே பயணம் செய்வதனாலே நிறைவை தருகிறது. எதுவுமே திருப்தியாக இருக்கணும் இல்லையா, அந்த திருப்தியை கொடுக்கும். இன்றைக்கி நிறைய விஷயம் நல்லா செஞ்சா அப்படின்னு எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு மனசில் நல்ல ஒரு கிளாக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை அழகாக டியூன் பண்ணிக்கிடுங்க. எதெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். டே சூப்பர் ஃபார் யூ. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா குரு. 1, 7 என்ற அதிர்ஷ்ட எண், இது ரெண்டும் துணை நிற்கப் போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. யோகத்தை கொடுத்து கொண்டிருக்க சனி பகவான் வக்கரகதியிலே இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே 2ஆம் இடமான குடும்பதன வாக்குஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் செவ்வாயானவர் உங்கள் ராசியினுடைய பூர்வமுன்யஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய பார்வையை சுகஸ்தானத்தின் மேலே வைக்கக்கூடிய இந்த நாளிலே அவிட்ட நட்சத்திரத்திலே சந்திரனின் பயணம் அப்படின்னு பார்க்கிறோம். அதே அவிட்ட நட்சத்திரம் தான் செவ்வாயின் குடும்பதன வாக்குஸ்தானத்துக்குரியவர். அதனாலே மனதிலே தேவையற்ற போராட்டங்கள், பயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ரிலாக்ஸாக எது வந்தாலும் மனதில் ஃபேக்டை மட்டும் பார்த்து நான் அது டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் தைரியமாக நடைபோடுங்கள். வெற்றி இலக்குகள் உண்டாகும். 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. மனதிலே அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கக்கூடிய நாள் இன்று. உங்கள் ராசியினுடைய 3 மற்றும் 4ஆம் இடத்திற்கு சந்திரனின் பயணம், செவ்வாயின் சாரமான உங்கள் ராசிநாதனின் சாரம்,
ராசிநாதனின் பார்வை மகர ராசியிலே விழுகிறது, தனுசு ராசியின் மேலும் விழும். கவனமாக லாபம் நோக்கிய பயணத்தை மேற்கொண்டால் நல்லது. எதுவுமே நமக்கு ஃபேவராக நடக்கணும் இல்லைங்களா, அதான் லாபம். அந்த ஃபேவர் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். எனக்கென்ன பலன் அப்படின்னாங்கன்னா கவனம். குருவை வழிபடுவது நல்லது, முருகனை வழிபடுவது நல்லது. வெற்றியை தரக்கூடிய 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. ராசிநாதனான குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவாரமான இன்று 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலிருந்து தன் பார்வையை கொடுக்கக்கூடிய செவ்வாயின் சாரமான அவிட்ட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணிப்பதனாலே எதையும் தெரிந்து தெளிவாக ஒர்க் பண்ண வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய இருக்கும். உங்களுக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட கொஞ்சம் மூக்கு நுழைப்பீங்க. இன்றைக்கி இதை கற்றுக்கலாமா அதை கற்றுக்கலாமான்னு ஒரு எண்ணங்கள், அதன் மூலியமாக வரக்கூடிய பலாபலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் நிறைய புதிய விஷயங்கள் உங்களுக்கு ஜென்ரலாக ஹைப்பாய் மாறும். இன்றைய நாளின் குருவின் வழிபாடு சிறந்தது. 1, 9 என்ற அதிர்ஷ்ட எண் நிலையான ஒரு பாதையை காட்டி கொடுக்கும். வாழ்க வளம். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. அவிட்ட நட்சத்திரத்திலே சந்திர பகவான் செல்வதிலே குருவினுடைய பார்வையை விட்டு விலகி நிற்கக்கூடிய இந்த நாட்களிலே வெற்றி என்பது உங்களுக்கு வரும்போது செலவு என்பதும் வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளை எதிர்பாருங்கள். குடும்ப சூழ்நிலையிலே குடும்பத்திற்கான சுப செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் அமைத்து கொடுத்துவிடும். அவிட்ட நட்சத்திரத்திலே செல்லக்கூடிய இந்த சந்திரனை சூரியனின் பார்வை விழுவதனாலே அஷ்டமத்திலிருந்து வருவதனாலும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விடுங்கள். குருவை வழிபடுங்கள். 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. மனதிலே பலவிதமான புதிய கவலைகளை கொடுக்கும் இந்த ராகுவும் சந்திரனும் சேரக்கூடிய மனோநிலை. சூரியனால் பார்க்கப்படுவதனாலே பழசெல்லாம் வீட்டில் கிளறி எடுத்து தலையில் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த குழப்பம் இந்த குழப்பம் எல்லா குழப்பமும் ஒரு நிமிஷத்தில் வந்து நின்றுடும் மனசில். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப ரிலாக்ஸாக எல்லாத்தையும் எண்ணி ஹேண்டில் பண்ணுறதுக்கு மைண்ட் செட் வச்சுக்கிடுங்க. எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும்னு தைரியமாக நம்புங்க. தைரியத்துக்குரிய செவ்வாயின் பார்வை உங்களுக்கு லாபத்திலும் 12ஆம் இடத்திலும் விழுகிறது அப்படின்னு நல்லா மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி காரியத்தை ஸ்ட்ரைட் பண்ண ஆரம்பிங்க. 9, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் குருவை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் நிம்மதியும் வெற்றியும் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. நிறைய எனர்ஜியை கூட்டக்கூடிய நாள். அவிட்ட நட்சத்திரத்திலே லாபஸ்தானத்திலிருந்து பயணம் செய்து விரயஸ்தானத்திற்கு வரக்கூடிய சந்திர பகவான் சூரியனால் பார்க்கப்படுகிறார், குருவினாலும் பார்க்கப்படுகிறார். அப்படினால எக்ஸ்ட்ரா எனர்ஜி நிறைய இருக்கும். எதையும் சாதிக்க எண்ணங்கள் அழகாக உங்களுக்கு தெளிவாக கிடைப்பதனாலே இன்றைய நாளிலே பௌர்ணமி யோகத்தினுடைய பலனாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே விருத்தியாக வளர்ச்சியாக இருக்கும். அதனால் தைரியமாக எல்லா காரியத்தையும் பண்ணுங்கள். 5, 11 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது இன்றைக்கி சிறந்தது. வெற்றி நிச்சயம் கிடைக்கும். வாழ்க வளத்துடன்.